ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப் தமிழ் பாட்காஸ்ட். சரி, ஆமாங்க. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஜென் ஸ்டோரியும் பார்ப்போமே. சரி, ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு அழகான இடங்க, ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்மர். அந்த ஃபார்மர் பேர் வந்து டக்கேஷி. ஸோ இந்த ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பயங்கர பேஷண்ட்டாக இருப்பார். அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான கைண்ட் ஆஃப் பர்சன், அதாவது ஒரு கண்டென்டட் பர்சன் சொல்லுவோம். பயங்கர அதிகமாக ஆசைப்படுறதோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபார்மர் கிடையாது. சரி, ஒரு நாள் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை ஒன்று உளுந்து கிடந்துச்சு. அதோட சிறகுகள்லாம் ஏதோ வந்து சம்திங் அடிபட்டு அது அப்படியே கிடந்தது. அவர் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து அதால் பறக்கவே முடியாத கண்டிஷனில் அது வந்து அப்படியே தடுமாறிக்கிட்டே இருந்தது. சரி, நம்ம ஆள் பார்த்தாரு. அது இவர் தான் ரொம்ப நல்லவர் இல்லையா? he was fully filled with compassion. அதுக்கப்புறம் வந்து அந்த பேர்டை எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த பல நாட்களாக அந்த பேர்டுக்கு கேர் பண்ணி, அதோட அந்த உடஞ்சி போன சிறகுகளுக்கெல்லாம் அந்த இடத்துல மருந்து வச்சு, அதுக்கு வந்து ஃபுட்டு போட்டு, ஃப்ரெஷ் வாட்டர் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவையோட ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த பறவையை எடுத்து அதோட கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த கேஜில் தானே வளர்த்து வைப்பாரு. அந்த கேஜை திறந்துட்டு அந்த பறவையை வந்து சொல்கிற மாதிரி அதை திறந்தெல்லாம் வைக்கிறார். பட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்டு வந்து பறக்கிறதுக்கு வந்து ரெடியாகவே இல்லை. அது என்னவோ தெரியல, அப்படியே பார்த்துட்டு என்ன இது பறக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பறவை அந்த பேர்ட்லேருந்து எடுத்து வெளியெல்லாம் வச்சு எல்லாமே பார்க்குறாரு. இந்த பறவை வந்து பறக்கவே மாட்டேங்குது. பறவை அப்படியே நின்ன இடத்துல அது அப்படியே இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேஜுக்குள்ளேயும் போயிடுது. இன்னும் தக்கேஷி அப்போ ஆரம்பிக்கிறாரு, யோசிச்சு அப்படியே பார்க்குறாரு. இந்த பேர்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் இந்த கேஜுக்கே வந்து அக்கஸ்டம் ஆயிடுச்சு. தான் கொடுக்குற அந்த ஃபுட்டுக்கோ, தான் கொடுக்குற அந்த கேரிங்க்கு வந்து அக்கஸ்டம் ஆயிடுச்சு. வெளியே இருக்கிற இந்த சுதந்திரமான உலகத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து ரெடியாகவே இல்லை. இந்த வேர்ல்டோட அன்சர்டனிட்டிஸை வந்து இந்த பேர்டு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதாக துணிவு இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, எப்படியாவது அந்த பேர்டு எடுத்துகிட்டு போய் பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வெளியெல்லாம் போயிடுறாரு. ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு வந்து அந்த பேர்டை வந்து மரத்துலேயே உட்கார வச்சுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பேர்டு வந்து அப்பயும் பறக்காமல் அந்த மரத்தை வந்து ஜஸ்ட் அப்படியே கொத்தி 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 பார்த்துட்டு அது பாட்டு அப்படியே ஜாலியாக இருக்கான். பறக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. தக்கேஷி அப்படியே அந்த நியூ ஃபவுண்ட் அந்த பேர்டோட அந்த இதை பார்க்குறாரு. எவ்வளோ விஷயமா அந்த பேர்டால் ஃபிசிக்கலி ஹீல் ஆனாலும் கூட ஸ்டில் அந்த உள்ளே இருக்கிற அந்த மைண்டோட லிமிட்டேஷன் வந்து அந்த பேர்டை பறக்க விடாமல் தோணுது. ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? ஃபிசிக்கலாக ஒரு பேரியர், நம்மளை சுற்றி எந்த கேஜும் கிடையாது, நம்மளை சுற்றி எந்த செயின் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கட்டப்படவே இல்லை. பட் உண்மையிலேயே நம்ம வந்து ஃபிசிக்கலாக இல்லை மென்டலாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா ஆமாவா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக பலவிதமான வேலைகள் வந்து இந்த சோஷியல் மீடியாலேயும் செய்கிறது, தன்னை எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணுமோ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. பட் அண்டர்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இல்லை ஃபியர் ஆஃப் கிரட்ஜ், இல்லை ஃபியர் ஆஃப் கம்பேரிசன், இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. இந்த கேஜுக்குள்ளே தாங்க நம்ம வந்து கன்ஃபைன் ஆகப்படுறோம். இந்த கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்விசிபிள் ஆன ஒரு கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை பார்த்த தக்கேஷிக்கு இந்த புது நியூ ஃபவுண்ட் அப்ரிசியேஷன் வந்து ஃப்ரீடம் கம்ஸ் ஃப்ரம் வித்தின் அப்படின்ற அந்த ஒரு மோரல் வேல்யூ வந்து உணர்றாரு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளே வந்து சென்ஸ் ஆஃப் பீஸ் வேணும், நமக்குள்ளே எக்ஸப்டன்ஸ் வேணும், நமக்குள்ளே கிராட்டிடியூட் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளோட இன்னர் ஃப்ரீடமை நம்ம வந்து செரிஷ் பண்ணிவிட்டு ஒரு பேர்ட் எப்படி வந்து வானத்தில் வந்து ஃப்ரீயாக பறக்குதோ அதே மாதிரி நம்மளும் பறக்கணும். அப்படின்னா நம்மளோட மனசு வந்து ஒரிஜினலான ஃப்ரீடமை வந்து கிரேவ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி இந்த ஜென் ஸ்டோரியோட விஸ்டமும் கூட. ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஸ்டோரி அண்ட் ஹாப்பி சண்டே டு ஸ்டார்ட் யுவர் டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதே மாதிரி கதைகளை நான் இன்னும் தொடரணுமா, இல்லை ஒன்லி புக் சம்மரிஸ் மட்டுமே போட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் a lot ஃபார் லிஸ்னிங் டு திஸ் பாட்காஸ்ட். பை பை அண்ட் டேக் கேர்.